அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமான மாற்றமாக ஜென்மராசியை விட்டு குரு விலகுவதோடு உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள் என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சனி வக்ரம் உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் எதிர்பாராத பல வீண் விரய செலவுகள் வருவதற்கான சூழல் உண்டு. எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிக்கும், பயணம், சோர்வு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத வகையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இதுபோன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு போட்டியும் பொறாமையும் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சிறு வளர்ச்சியாக இருந்தாலும் கூட மற்றவர்களின் கண்ணடி படக்கூடிய வகையில் போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கலாம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த வகையில் உங்களுடைய வளர்ச்சி சிறிதாக இருந்தாலும் கூட போட்டியும் பொறாமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவற்றை தவிர்க்க முடியாது. இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் உறுதியாகவே தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திடீர் செலவுகளை தவிர்க்க முடியாத வகையில் எதிர்பாராத திடீர் செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே திடீர் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் முக்கியமாக கூடுதல் கவனத்துடன் இருங்க. திடீர் செலவுகள் புதிய கடனுக்கு வழிவகை செய்யலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான புதன் அமோகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. 6 மற்றும் 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்கள் வலுவாகவே உண்டு. பெரும்பாலும் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்துகிறார். ஜென்ம ராசியை விட்டு குரு விலகுகிறார். அதிசாரமாக விலகினாலும் கூட குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் தனஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான முறையில் பார்த்து செய்து கொள்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. உற்சாகத்துடன் பணியாற்றுவதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். முடங்கி கிடந்த தொழில் ரீதியான பணிகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்டவற்றையும்
சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளையும் ஜென்மராசியில் இருந்து விலகக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில குறுக்கீடுகள் வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எதிரிகளின் பலம் அதிகரிப்பதால் போட்டியும் பொறாமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருப்பதால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே தொழில் ரீதியான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் நன்கு நுட்பமான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். நிழல் கிரகமான ராகு 9லும் மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3லும் வலம் பெறுவதால் நிழல் கிரகமான ராகு கேது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் தர்ம காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. ஊர் மாறுதல் இனிமை தரக்கூடிய வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது விளம்பெறுவதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையிலும் திறன்படவும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அரசு சார்ந்த சலுகைகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ல் வலம் வரக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் நீச்சம் பெறுவது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட பொதுவாகவே சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நுழைவது சற்று நன்மை தரக்கூடிய அமைப்பு என்றும் பார்க்கப்படுகிறது. நீச்சம் பெறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சில இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயம் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உண்டு. உறவினர்களின் பகை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அண்ணன் தம்பிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் இருங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இழுபறியில் இருந்து வந்த நிலையில் சற்று நல்ல மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தவிர்த்து நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய புதன் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைகிறார். பிற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்திலும் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறப்பான நல்ல மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் 4லிருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் 4ஆம் இடத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் வருவதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு. செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய கனவு நினைவாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம்
அமருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திரனின் அமைப்பால் சாதகமான சூழலை நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமற்ற சூழலை சற்று பொறுமையுடனும் எதிர்கொள்வது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த மாதத்தில் அற்புதமாக கைகூடும்.